Foodie Nanba. வணக்கம் நண்பா, நான் தான் SKM. ஓகே நண்பா, இன்னைக்கு இந்த எபிசோட்ல ஒரு விருந்து சாப்பாடு தான் நம்ம சாப்பிட்டு ரிவ்யூ சொல்ல போறோம். அது என்னடா விருந்து சாப்பாடு தான் பாக்குறீங்க? அது உண்மையாலே ஒரு விருந்து சாப்பாடு தான். விருந்து வச்சு நம்ம சாப்பிட போறோம். அது எப்படி இருக்குன்றத நான் சாப்பிட்டு ரிவ்யூ சொல்ல போறேன். வாங்க நீங்களே கூட அது என்ன சாப்பாடுன்றத பாருங்க. ஓகே நண்பா, இன்னைக்கு நம்ம சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ சொல்ல போற சாப்பாடு இதுதான். என்னடா விருந்து சாப்பாடு சொன்னீங்க, ஐட்டமே குறைவா இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. இதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய விருந்து தான். ஓகே நண்பா, இன்னைக்கு கேஆர்டி கேட்டரர்ஸோட சாப்பாடு சாப்பிட்டு தான் நான் ரிவ்யூ சொல்ல போறேன். என்னடா நிறைய ஐட்டம் இருக்குன்னு பாத்தீங்க? இல்லங்க, இந்த 4 ஐட்டமே அவங்களோட ஒரு சிக்னேச்சரா, அதாவது ஒரு ஸ்பெஷலான ஒரு சிக்னேச்சர் சாப்பாடு தான் இது. அதுல என்னன்றத பாத்தீங்கன்னா நெய் சோறு, மிக்ஸ் வெஜிடபிள்ஸ், அப்புறம் கொல்ஸ்லோ, அதுக்கப்புறம் ஊடா சம்பல் இருக்கு. அந்த ஊடான சம்பளே வந்துட்டு செம்ம ஒரு வாசமா இருக்கு. வெயிட் பண்ண முடியல, நீங்க என் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிங்களேன். வாங்க 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 வாங்க. நம்ம இந்த கேஆர்டி கேட்டரர் சர்வீஸோட சாப்பாடு சாப்பிட்டாச்சு. இப்போ அதோட ரிவ்யூ தான் சொல்ல போறேன். என்னங்க சொல்றது, ஒரு செம்ம ஒரு சாப்பாடு, ஒரு சூப்பரான ஒரு சாப்பாடு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சொல்லலாம். அதுல எனக்கு கண்டிப்பா, உங்களுக்கும் கண்டிப்பா அதுதான் பிடிக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா ஊடா சம்பாலுங்க. அந்த ஊடா சம்பால்ல நல்ல வெங்காயத்தெல்லாம் நிறைய பெருசு பெருசா போட்டிருக்காங்க, லெமன் கிராஸ் போட்டிருக்காங்க, அப்புறம் லெமன் லீஃப் போட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே சேரும்போது ரொம்ப நல்லா பிளாண்ட் ஆகி செம்ம ஒரு டேஸ்ட் கொடுக்குதுங்க. எனக்கு என்னமோ உண்மையாக சொல்லணும்னாலே அந்த மாதிரி டேஸ்ட் நம்ம சாப்பிட்ருக்குமான்னு எனக்கு தெரியாது. நம்ம நிறைய ஒரு ஊடாசம் சாப்பிடும்போது நல்ல உரப்பாக தான் இருக்கும். பட் இதோட டேஸ்ட் உண்மையிலே அவங்க சொன்னது என்னமோ ஊடா சம்பல் சிக்னேச்சர் சொல்லும் போது இப்போதாங்க புரியுது. செம்ம ஒரு அடி. ஸோ இந்த ஊடா சம்பலில் பார்த்தீங்கன்னா என்னை ரொம்ப கவர்ந்துருச்சு. பாருங்க,
அரோமா கூட இன்னும் போலங்க, அவ்வளோ வாசமாக இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பைசஸ் வந்துட்டு அவங்களோட ஸ்பைசி வந்து ரொம்ப கூடியும் இல்லாமல் குறவாகவும் இல்லாமல் பக்காவாக இருக்குது. சூப்பர், வேற லெவல். அதுவும் நண்பா அந்த நெய் சோறு இருக்கு தெரியுமா நண்பா, நெய் சோறு அதை பற்றி சொல்லணும்னா அதில் எது தெரியுமா நண்பா ஹைலைட் ஆச்சு சோறில், செம்ம ஒரு ஹைலைட்டு நெய் தான் நண்பா. வேற என்ன நம்ப சொல்றது, நெய் இல்லாத இடமே இல்லை. அந்த சோறுல நெய் இல்லைன்னா சாப்பாடே இல்லை. செம்ம ஒரு நெய் சோறுங்க. கேஷ்யூ நட் போட்டு அதுல ஒரு பாவாங்கோரின் போட்டிருந்தாங்க பாருங்க, அடிங்க பேய் அடி. பட் கண்டிப்பாங்க அந்த கொம்போ இதெல்லாம் வச்சு அந்த மிக்ஸ் வெஜிடபிள்ஸ், அந்த கொஸ்லோ, அந்த பூடா சம்பால், நெய் சோறு வச்சு சாப்பிடும் போது உண்மையிலே விருந்து சாப்பாடு தான். கண்டிப்பா நீங்களும் இதை ட்ரை பண்ணணும். ஓகே நண்பா, இன்னைக்கு நம்ம சாப்பிட்ட இந்த பேக்கோட பிரைஸஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9 ringgit. ஸோ அவங்க மினிமம் 50 பேருக்கு ஆர்டர்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ நீங்களும் உங்களோட ஆர்டர்ஸை கொடுக்கலாம். மேலும் அவங்க டீட்டெயில்ஸ் தெரியுமா, நாங்கள் இங்கே போடுறோம். அந்த டீட்டெயில்ஸை பார்த்து நீங்கள் அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி ஆர்டர்ஸை கொடுக்கலாம். ஒரு சாப்பாடை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஸோ உங்களை நான் மீண்டும் அடுத்த எபிசோட் சந்திக்கிறேன். நான் SKM Foodie நண்பா. மறக்காம அந்த லம்சம் ப்ரொடக்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் பட்டனை தட்டிடுங்க. உங்களை அடுத்த எபிசோட் சந்திக்கிறேன். Bye. Subscribe Lumpsum Production YouTube channel to get more updates. Click the bell icon.